வணக்க நண்பர்களே, குலதெய்வம் கோயிலில் வந்து அரிசி வெள்ளை வச்சு வணங்குறது சிறப்பான வழிபாடு தான், சிறப்பு தான். ஆனால் அதிகமான பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் அரிசி வெள்ளத்தை வச்சு வணங்கிட்டு அதை கோயிலுக்குள்ள ஒவ்வொரு இடமா போட்டு வரீங்க. அது கோயிலுக்குள்ள போடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கோயிலுக்குள்ள எறும்பு வந்து ஒவ்வொரு இடமா எறும்பு வந்து அதிகமான இடம் எறும்பா வந்து புத்து புத்தா மாறிடுது. அந்த புத்துலாம் வரும்போது என்ன செய்யுதுன்னா, அந்த ஓட்டைக்கு நேரம் தளமெல்லாம் இறங்கிடுது. அந்த தளமெல்லாம் இறங்கும்போது கோயில் ரொம்ப பாதிக்கப்படுது. நீங்க உங்களுடைய பரிகாரத்தை செய்யறதுக்காகவும் உங்களுடைய கஷ்டத்தை போக்குக்காக அதை செய்றீங்க. அது கோயிலை பாதிக்கக்கூடாது. அதனால தயவு செய்து நீங்க அரிசி வெல்லம் போடுறத கோயிலுக்குள்ள போடாதீங்க. கோயிலுக்குள்ள போட்டா உங்க வேண்டுதல் நிறைவேறாது. கோயிலை சுத்தி கோயிலுக்கு வெளியில போடுங்க. கோயிலுக்கு வெளியே போட்டீங்கன்னா இன்னும் அதிகமான எறும்புகள் சாப்பிடும், பறவைகள் சாப்பிடும். அதனாலேயே வந்து உங்களுக்கு உங்க குலதெய்வம் ஏத்துக்கிறதுக்கு சமமா இருக்கும். உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே தீரும். தயவு செய்து இந்த வேலையை வந்து கோயிலுக்குள்ள எதுவுமே போடாதீங்க. இந்த மஞ்சள் போடுறீங்க, மஞ்சளை வந்து சாமி கிட்ட வைக்கிறது ஓகே, தரையில போடும்போது காலில் மிதிப்படுது, அந்த மாதிரி போடாதீங்க. எறும்பு புத்து ஒவ்வொரு புத்தும் கோயிலுக்குள்ள இருக்க புத்து மேலேயும் மஞ்சள் போடுறீங்க. போடாம கோயிலை சுத்தி வெல்லம் அரிசி போட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு. அதை வெளியில மட்டும் போடுங்க, கோயிலுக்குள்ள பண்ணாதீங்க.